ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுடைய தியானத்திற்காக தேவன் உண்மையுள்ளவர் என்ற தலைப்பின் கீழே பல விஷயங்களை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே விசேஷமாக அதில் இறுதியாக தேவன் எந்த விஷயத்திலே உண்மையுள்ளவர் என்று சொல்லி இன்றைக்கு அறிந்து கொள்ள வேதவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாக அல்லது நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் என்று இருக்கிறது. அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர். ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று பல விஷயங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு குறிப்பாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தைரியம் அளிப்பதற்கு, தைரியம் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், பயம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு எதிர்மறையானது தைரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பயம் என்ற ஒரு வார்த்தை எப்போது வந்தது என்று சொன்னால், அதை ஆதியாகமத்திலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளையை மீறி செயல்பட்ட போது அவர்களுக்குள் பயம் வந்தது என்று சொல்லி நாம் அறிகிறோம். அங்கேதான் அந்த வார்த்தை முதலாவது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து நிறைய இடங்களிலே பயம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பயந்த ஊழியர்கள் உண்டு, தேவ ஜனங்கள் உண்டு. இப்படி அதனுடைய பட்டியல் பெரிய அளவில் இருக்கும். ஆனால் பயத்துக்கு எதிர்மறையான வார்த்தை இந்த தைரியம். இந்த தைரியத்தை தேவன் கொடுக்கிறார். அதைத்தான் நாம் இதில் தியானிக்க போகிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இவரும் என்று சொல்லும் பொழுது அங்கே இயேசுவை குறிக்கிறது. இயேசுவும் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்துல சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். 6ஆம் வசனத்துல கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். இந்த இடத்துல இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உண்மையுள்ளவர். நான் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில தைரியத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பலமுறை சொல்லி இருக்கிறோம், சபையில நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பயப்படாதே என்று சொல்லி கிட்டத்தட்ட 365 தடவை இருக்கிறதாய் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வசனம், பயப்படாதீங்கள் என்று சொல்லி தேவன் கொடுக்கிற அந்த தைரியப்படுத்துகிற, பலப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. நிறைய இன்சிடென்ட் இருக்கிறது, சம்பவங்கள், இன்சிடென்ட்ஸ். இங்கே குறிப்பாக ஒரு காரியத்தை நான் இங்கே சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 27ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டுள்ளது.
பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். பவுல் கப்பல் பிரயாணம் செய்துகிறான். கப்பலிலே பிரயாணப்பட்டு ரோமாபுரிக்கு அழைத்து செல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ராயனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டி இருக்கிறது. பவுல் விசாரிக்கப்பட வேண்டிய ஆள், அவனுக்கு தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்ற நிலையிலே ராயனுக்கு அபயமிட்டபடியினாலே அவன் ரோமாபுரிக்கு சென்று கொண்டிருக்கிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனோடு அநேக கைதிகள் அவர்களும் அந்த கப்பலிலே போனார்கள். இந்த சூழ்நிலையில, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கப்பல் பிரயாணம் எவ்வளவு கடினமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி இந்த ஒரு பகுதியை வாசித்தாலே ஓரளவு அறிந்து கொள்ள முடியும். அவ்வளவு ஒரு நெடுந்தூர பயணம். இந்த பயணத்திலே பவுல் கப்பலிலே போய் கொண்டிருந்த பொழுது நடந்த சம்பவம், பெரிய கடுங்காற்று கப்பலிலே மோதி ரொம்ப சேதப்படுத்தியது என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இதனால் அவர்கள் கப்பல்ல இருந்த எல்லா சரக்குகளையும் தூக்கி கடல்ல போட்டாங்க. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. சூரியனை பார்க்க முடியவில்லை, இரவிலே சந்திரனை பார்க்க முடியவில்லை, மழை. ஆகவே மிகவும் அதிகமாக அவதிப்பட்ட ஒரு நேரம். கிட்டத்தட்ட 14 நாட்களாக யாரும் சாப்பிடவில்லை. ஏனென்று சொன்னால் உயிர் பிழைக்கிறதுக்கே இங்க வழி இல்லை. அப்படி ஒரு கடுங்காற்று, புயல், கொந்தளிப்புக்குள்ளே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இந்த சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கும்? எல்லா மனுஷனும் மிகுந்த சோர்வுக்குள்ளாகிவிட்டார்கள். சாப்பிட மனசு இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருந்த போதுதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு நீங்கள் கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். பாருங்க, பவுல் எழும்பி நின்று தைரியம் சொல்லுகிறான். மற்றவர்களுக்கு தைரியம் சொல்லுகிறான். தைரியமா இருங்க, திடமனதாய் இருங்க, கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் உயிர் சேதம் வராது என்று ரொம்ப போல்டா பேசுறத பார்க்கிறோம். அந்த கப்பல்ல மொத்தம் 276 பேர் இருந்திருக்கிறார்கள். அதுல பவுலும் ஒருவன். இப்படி இருக்கும்போது அவன் எப்படி எழும்பி நின்று மற்றவர்களை தைரியப்படுத்த முடிந்தது என்று சொன்னால், அடுத்த வசனத்துல, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவனுமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று சொன்னார். பாருங்க, இப்போ யார் வந்திருக்கிறார்? தேவதூதன் வந்து தைரியப்படுத்தினதை பார்க்கிறோம். அதன் பிற்பாடுதான் பவுலுக்குள்ளே ஒரு தைரியம் வந்து ஜனங்களை, அவனோடு இருந்தவர்களை தைரியப்படுத்த முடிந்தது. அப்ப முதலாவது நாம் தைரியம் அடைய வேண்டும். பிற்பாடு மற்ற ஜனங்களை, பயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் தைரியம் சொல்ல வேண்டும். நமக்கு தைரியம் எங்கே இருந்து கிடைக்கும்? தேவனிடத்திலிருந்து தான் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே கிடைக்கும். அவ்விதமாய் தேவனிடத்திலிருந்து அந்த மன தைரியத்தை பெற்றுக்கொண்டு தேவன் நம்மை தைரியப்படுத்துகிறார், அதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்ற உண்மையை அறிந்து கொண்டு தேவனிடத்திலே ஜெபித்து தைரியத்தை பெற்றுக்கொண்டு பயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம்
அவர்களை திடப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களை தைரியப்படுத்துகிற விஷயத்திலே நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து எங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. எங்கள் இருதயத்தை பலப்படுத்துகிறதற்காய், தைரியப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.